அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த பதிவுல நாம எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, நமக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று ஆடி அமாவாசை வருகின்றது. அன்று எப்படி வழிபாடு செய்யணும்? எப்படி விரதம் இருப்பது? ஆண்கள் என்ன செய்யணும்? செய்யக்கூடாது. பெண்கள் என்ன செய்யணும்? செய்யக்கூடாது. விரதம் இருக்க முடியாதவங்க எப்படி வீட்டில் எளிமையா வழிபாடு செய்வது? இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் என்ன? இந்த நாள்ல சமைக்கக்கூடிய காய்கறிகள் என்ன? சமைக்கக்கூடாத காய்கறிகள் எல்லாம் என்ன? சமைக்கக்கூடிய காய்கறிகளில் எந்த 4 காயை மட்டும் சமைத்தால் 1008 காய்கறிகள் சமைச்சு நம்ம முன்னோர்களுக்கு படையல் போட்ட பலன் கிடைக்கும். அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால பதிவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இப்ப வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். முதலில் நமக்கு ஆடி அமாவாசை எப்ப வருதுன்னா, அதுவும் அந்த நாள்ல சூரிய கிரகணம் வருகின்றது. சூரிய கிரகணம் இரவு 9 மணி 10 நிமிஷத்திலிருந்து அதிகாலை 1 மணி 17 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். அமாவாசை திதி நமக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 2 மணி 11 நிமிஷத்திலிருந்து ஆரம்பிச்சு அடுத்த நாள் அதிகாலை 12 மணி 16 நிமிஷம் வரைக்கும் இருக்கின்றது. அதனால் ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று நாம அமாவாசையா கணக்குல எடுத்துட்டு வழிபாடு பண்ணலாம். நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இந்த ஒரு ஆடி அமாவாசையில நம்மள இந்த ஒரு உலகத்திற்கு கொண்டு வந்த நம்ம முன்னோர்களை மறக்காமல் வழிபட வேண்டிய நாள். முதலில் இறந்த பெற்றோர் மற்றும் முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய திதிகள் அனைவருடைய ஒரு தலையாய கடமைன்னு சொல்லலாம். எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்த்து செய்யறது கிடையாது. அதுவும் வருஷத்துல எத்தனையோ அமாவாசை வந்தாலும் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசையை தவற விடவே கூடாது. ஏன்னா ஆடி மாதம் முதல் நாளை நம்ம என்னென்ன சொல்றோம், தட்சாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆடியில இருந்து மார்கழி முடிய உள்ள காலம் தேவர்களுக்கு இரவு காலம். அதனால அவங்களை பார்த்தீங்கன்னா ஓய்வெடுக்க போயிடுவாங்க. அப்ப நம்ம முன்னோர்கள் நம்மளை காக்கறதுக்காக அவங்க லோகத்துல இருந்து இங்க நம்ம லோகத்திற்கு வருவாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் அவங்களை நம்ம வாங்க வாங்க என்று வரவேற்றால் எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளை காப்பாத்துறதுக்காக அவங்க லோகத்துல இருந்து வராங்க முன்னோர்கள். அவங்கள வரவேற்கக்கூடிய அமாவாசை தான் இந்த ஆடி அமாவாசை. நம்ம முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் நாள் ஆடி அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம முன்னோர்கள் பூமிக்கு சேரும் நாள் புரட்டாசி பிரதமை. அதனாலதான் அந்த அமாவாசைக்கும் அவங்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கணும். பித்ருலோகத்தில் இருந்து வந்த நம்ம முன்னோர்கள் திரும்பவும் பித்ருலோகம் புறப்படும் நாள் தான் தை அமாவாசை. அன்னைக்கும் வெளியே அனுப்புவதற்காக தர்ப்பணம் கொடுக்கணும். அதனாலதான் இந்த 3 அமாவாசை தினங்களில் நாம் கண்டிப்பா நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். ஆடி அமாவாசை நாளில் நமக்கு முன் வாழ்ந்து மறைந்து முக்தி பெற்ற நம்ம முன்னோர்களை நினைச்சு வழிபடணும். இப்படி வழிபடுவதால் நிறைவேறாத ஆசைகள், சாபங்களோட பித்ருலோகத்துல இருக்கும் நம்ம முன்னோர்களுக்கு சாந்தி கிடைக்கும். ஒருவேளை நம்ம முன்னோர்கள் வேற பிறவிகள் எடுத்திருந்தால் அந்த பிறவியிலும் நற்கதியை அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்க கூடிய ஒரு நாள் தான் இந்த ஒரு ஆடி அமாவாசை. இந்த நாள்ல நம்ம முன்னோர்களுக்காக நாம செய்கிற வழிபாடுகள், தர்ப்பணங்கள் இது எல்லாமே தலைமுறை தலைமுறையா நம்ம கிட்ட இருக்கிற பாவங்கள், சாபங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு நாள். அதனால இந்த நாள்ல நம்ம முன்னோர்களை எப்படி வழிபாடு பண்ணணும்னா, விரதம் இருக்கிறவங்க காலையில எழுந்ததும் நல்ல முதல்ல சுத்தபத்தமா குளிச்சுட்டு சூரிய உதயத்திற்கு பின்பு எள்ளு தண்ணி இறைக்கணும். முடிஞ்சவங்க ஆறு, குளம், ஏரி, கடல் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கணும். அதற்கு பிறகு வீட்டுக்கு அவங்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை சமைச்சு வடை, பாயாசம், அப்பளம் என எல்லாம் இலை போட்டு வச்சு விடணும். நமக்கு சூரிய கிரகணம் வருவதனால அந்த இடத்தை காலையில நீங்க சாமி கும்பிடும் போது சுத்தப்படுத்தி அதற்கு பிறகு படையல் போட்டு வழிபடணும். அத்துடன் நம்ம முன்னோர்களை மனதார வேண்டணும். அதற்கு பிறகு படையல் போட்ட சாதத்தை காகத்திற்கு கொண்டு போய் வைக்கணும். காகம் எடுத்த பின்பு அதற்கு பிறகு வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடலாம்.
இந்த மாதிரி செய்வதனால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கிறதோட வீட்டில் தீய சக்தி இருந்தா அது விலகி போயிடும். வாழ்க்கையில கடன் பிரச்சனை, புத்திர பாக்கியம் இல்லாமல் இருப்பது, நோய்வாய் ஏதாவது படுவது, இதெல்லாம் பித்திருக்களாகிய நம்ம முன்னோர்களை முறைப்படி நம்ம வழிபடாததும் ஒரு காரணம்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் நீங்க அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வழிபடுவது அவசியம். இப்ப யாரு எல்லாம் விரதம் இருக்கலாம்னா, நம்மள இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த நம்ம முன்னோர்களை மறக்காமல் வருஷத்துல ஒரு நாளாவது வழிபடணும். அந்த ஒரு நாள் தான் ஆடி அமாவாசை. இப்ப நம்ம முன்னோர்கள் இறந்தப்ப நாள், நட்சத்திரம், திதி இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால மறந்தவங்க, தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் சேர்த்து தர்ப்பணம் கொடுக்கறதா ஆடி அமாவாசை. இப்போ மறைந்த அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, அப்புறமா அம்மா, பாட்டி, கொள்ளு பாட்டி, இப்ப அப்பாவோட கோத்திரம் அவங்க பரம்பரை, அம்மாவோட கோத்திரம் அவங்க பரம்பரைன்னு அவங்களுக்கு எல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம். இப்ப அமாவாசை விரதம் இருக்க முடியாதவங்க, அதாவது வயசானவங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்கனால எல்லாம் விரதம் இருக்க முடியாது. இவங்க எல்லாம் என்ன செய்யலாம்னா, எச்சி படாமல் சமைச்சு வீட்டுல காகத்திற்கு சாதம் எடுத்து வைக்கலாம். இல்லைன்னா ஏழை எளியவங்களுக்கு உணவு, உடை தானமா கொடுக்கலாம். அதுவே போதுமானதுங்க. வேறு எதுவும் அவங்க செய்ய தேவையில்லை. அடுத்து அமாவாசை அன்று செய்யக்கூடிய ஒரு சிறப்பான விஷயங்கள் என்னன்னா, பசுவிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். கோதுமை, தவிடு, ஊற வைத்த பச்சரிசியில வெல்லம் கலந்து கொடுக்கலாம். வாழைப்பழம் கொடுக்கலாம். இப்படி செய்வதனால் நம்மளோட பாவங்கள், தோஷங்கள் எல்லாம் விலகி போயிடும். அதற்கு பிறகு குலதெய்வ வழிபாடு செய்யலாம். அம்மன் கோவில்ல போயிட்டு வழிபடலாம். இது நல்ல ஒரு சிறப்பை தரும். அடுத்து அமாவாசை என்று தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, பூஜை அறை, சமையல் அறை எல்லாம் சுத்தப்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு இந்த முறை சூரிய கிரகணம் வருவதனால நம்ம அன்னைக்கு காலையில தான் சுத்தப்படுத்தி வழிபாடு பண்ணணும். அடுத்தது வாசல்ல கோலம் போடக்கூடாது. ஏன்னா வாசலில் கோலம் போட்டால் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க. அதனால சுவாமி வந்தால் நம்ம முன்னோர்கள் வரமாட்டாங்க. அதனால வாசலில் கோலம் போடக்கூடாது. மற்றும் அந்த நாளில் நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது, முகம் சவரம் செய்யறது இதெல்லாம் கூடாது. அமாவாசை என்று சமைக்க வேண்டிய காய்கறிகள் என்னன்னா, அதிலும் எந்த 4 காய்களை சமைச்சா 1008 காய்கறிகள் சமைச்சதற்கு சமம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பாகற்காய், புடலங்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய், நெல்லிக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு, இஞ்சி, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைத்தண்டு, மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, பிரண்டை, பலாக்காய், கருணைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, மிளகு, கருவேப்பிலை, வெல்லம், பைத்தம்பருப்பு, கோதுமை, உளுந்து, மாங்காய் இதெல்லாம் செய்யலாம். ஏன்னா அமாவாசை வரும் நாட்களில் நம்ம உடலில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த மாதிரி மாற்றங்களை சரி செய்யும் காய்கறிகள் தான் நாம அமாவாசை என்று சமைக்கக்கூடியது. அதுல 4 காய்கறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகற்காய், பிரண்டை, பலாக்காய், வாழைக்காய் சமைச்சா 1008 காய்கறிகள் செய்த ஒரு பலன் கிடைக்குமாம். அடுத்தது என்னென்ன காய்கறிகள் சமைக்க கூடாதுன்னா, கத்திரிக்காய், முருங்கக்காய், சுரக்காய், சௌச்சௌ, கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, முள்ளங்கி, பீட்ரூட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, வெண்டைக்காய், நூக்கல் இதெல்லாம் சமைக்க கூடாது. இப்ப பித்ருக்கடன் செலுத்தலைன்னா ஏற்படும் பாதிப்புகள் என்னன்னா, பல இன்னல்கள் வரும். குழந்தையின்மை, குடும்ப தகராறு, ஆரோக்கிய குறைபாடு, ஊனமற்ற குழந்தைகள், நோய்வாய் பாதிப்புகள், மன அழுத்தம், தற்கொலை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்குமாம். இப்படி இப்படி இந்த மாதிரி ஆடி அமாவாசை என்று படையல் போட டைம் பாத்தீங்கன்னா, காலை 9 மணி 15 நிமிஷத்திலிருந்து 10 மணி 15 நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரமா இருக்கின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா 10:45 11 மணி 45 நிமிஷம் வரைக்கும் தான் நல்ல நேரமா இருக்கு. ஏன்னா காலையில 7:30 to 9 யமகண்டம், அடுத்து ராகு காலம் 12 to 1:30 ராகு காலம். அதனால நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்தால்தான் தலைமுறை தலைமுறையாய் இருந்து வந்த தடைகள், சாபங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால நம்ம சிறப்பா வாழ நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் அவசியம். நம்ம முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருந்தால்தான் நம்ம குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மற்றும் அருளும் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த ஆடி அமாவாசையில நம்ம முன்னோர்களுக்காக விரதம் இருந்து வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் இருக்க முன்னோர்களை மனசார வழிபாடு செய்தால் போதும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.